साई समां पाहि साई समां पाहि साई समां पाहि साई प्रभो साई समां पाहि साई समां पाहि साई समां पाहि साई प्रभो गोविन्द माधव गोपाल केशव नरसिंहाच्युत नारायणा दशरथ नन्दन सीता मनोहर दानव संहार दयानिधे हरे राम कृष्ण रूप नमो नमो जय राजित वैभव नमो नमो साई समां पाहि साई समां पाहि साई समां पाहि साई प्रभो இந்த பாபா ஆலயத்தை நம்ம வலம் வரும்போது பாபா வாழ்க்கையில் நடந்த பல சம்பவங்களை சித்திரங்களாக இங்கே வைத்திருக்கிறார்கள். பாபா இப்படியெல்லாம் இருந்தார் அப்படிங்கிறத இந்த சித்திரங்களை காணும்போது நாம் தெரிந்து கொள்ளலாம். பாபாவோட மிகப்பெரிய படங்கள் இங்கே வைக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு சில பாபா சிலைகளுக்கு முன்னால பக்தர்கள் தாங்கள் தோன்றியபடி எப்படி வழிபட வேண்டுமோ வழிபடுகிறார்கள். இவர்களுக்கு பிடித்த வடமாலையை காணிக்கையாக செலுத்துறது, இதர பொருட்களை காணிக்கையாக வைப்பது, இப்படியெல்லாம் பக்தர்கள் வழிபடுகிறார்கள். பாபா அப்படின்னு சொன்னாலே அந்த துணியும் உதியும் ரொம்ப விசேஷம். பாபாவை தரிசிக்க ஒருத்தர் போறார் அப்படின்னா அவர் தரிசித்து விட்டு வந்த பின்னர் நாம் அவரிடம் கேட்பது உதி கொண்டு வந்தீங்களா அப்படிம்போம். உதி என்பது ஒரு புனிதமான சாம்பல், நம்ம விபூதின்னு சொல்லுவோம். இந்த உதி எங்கிருந்து கிடைக்கிறது என்றால் பாபா அந்த காலத்தில் துணியை ஏற்படுத்தினார். இந்த துணி என்பது ஒரு அணையா தீபம்னு ஆலயத்தில் நம்ம சொல்லுவோம். அதே போல பாபா என்ன பண்ணினார், ஒரு அணையா அடுப்பை தயார் பண்ணினார். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து முத்து என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டுட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான்,
முத்துவை வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அம்மா, டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.